ஹலோ வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் கலை. நாக்கில் எச்சி ஊற வைக்கும் சுவையான சமையல் குறிப்புகள் வேண்டுமா? அப்படின்னா நம்மளுடைய AKR7 குக்கி சேனலில் சமையல் குறிப்பு இருக்கும். அதில் செய்முறை விளக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதில் இந்திய உணவு, கிராமிய உணவு, சைவ உணவு, அசைவ உணவு, பொரியல், அவியல், வறுவல், இனிப்பு பலகாரம், காரம் அடுத்து பல பலகாரங்கள் இருக்கும். பல வகையான உணவுப் பொருட்கள்லாம் இதில் இருக்குது. இதில் செய்முறை விளக்கங்களோட ஒரு சில வீடியோ இருக்குது. இதில் செய்முறை விளக்கங்கள் இருக்கும். சரிங்களா? இது தெளிவாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்து இதில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாடுறதுங்க, அசத்திடுங்க. சரிங்களா? சரியா, வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மீதம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த சப்பாத்தியில் எப்படி நூடுல்ஸு செய்யலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நூடுல்ஸ் ஐட்டம்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பெரியவங்க கூட டிஃபனில் நூடுல்ஸ் தான் செஞ்சு ஒரு டப்பாவில் அடித்து குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்து வேலைக்கு கூட கொண்டு போகிறாங்க பெரியவங்க கூட. மற்ற உணவை விட குழந்தைகளுக்கு இந்த உணவுனா ரொம்ப அதிகமாக பிடிக்கும், விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுன்னு கூட சொல்லலாம். நூடுல்ஸ் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே அளவு சப்பாத்தியும் மெதுவாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிஞ்சி இருக்கும் சப்பாத்தி, அதில் தான் எப்படி நூடுல்ஸ் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. இதற்கான செய்முறை பார்த்திங்கன்னா, தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி குறைஞ்சது ஒரு மீதம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 4 மிஞ்சி போன சப்பாத்தியை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு, கேரட் 1 கப் துவியது, அதாவது குடமிளகாய் எடுத்துக்கோங்க, அரைது, அது மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் 1/2 கப்பு மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் 1 போகும், அதை நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 தேக்கரண்டி, இஞ்சி 1 துண்டு பொடிசாக நறுக்கிக்கோங்க. பூண்டு 4 பல் பொடிதான் நறுக்கியது. உப்பு தேவையான அளவு, மிளகு 1 தேக்கரண்டி, சோயா பீன்ஸ் 1 தேக்கரண்டி, டொமேட்டோ கெச்சப் 2 தேக்கரண்டி, கொத்தமல்லியில் சிறிதளவு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யணுங்கிறது செய்முறையில் பார்ப்போம். சப்பாத்தி செய்கிறதுக்கு ஸ்டெப்பு 1. முதல்ல அடுப்பில் ஒரு அகலமான கடாயில் எடுத்து எண்ணெயை 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, அதில் ஒரு சப்பாத்தியை எடுத்து கத்திரிக்கோலாக சிறு துண்டாக நறுக்கிக்கோங்க. இல்லை கையில் கூட பிக்கனாலும் பிச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3rd ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, கடாயில் ஊற்றிருக்க எண்ணெயை நன்றாக காய்ச்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. 4வது ஸ்டெப்பு, வெங்காயம் வதங்கிய பிறகு நறுக்கிய பூண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. 5வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, பூண்டு மற்றும் நறுக்கிய இஞ்சி வதங்கிய பிறகு நீட்ட வாக்கில் நறுக்கி வைத்துள்ள குடமிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 6வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோசு சேர்த்து வதக்கிக்கொள்ளுங்க. அடுத்து நன்றாக வதங்கியதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸாக சேர்த்து செஞ்சுக்கோங்க. சரிங்களா? வதக்கிக்கோங்க. இப்போது 7வது ஸ்டெப்பு, இப்போ துருக்கி வைத்துள்ள கேரட்டை அதிலே சேர்த்து வதக்கி விடவும். சரிங்களா? அடுத்து 8வது ஸ்டெப்பு, கேரட்டை நன்றாக வதக்கியதும் 1 டேபிள் ஸ்பூனு சோயா சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு சேர்த்து நன்றாக கரண்டினால் கிளறி விட்டுக்கோங்க. 9வது ஸ்டெப்பு, அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் சேர்த்து கிளறிக்கோங்க. 10வது ஸ்டெப்பு, நூடுல்ஸ் போன்ற நறுக்கி வைத்துள்ள சப்பாத்தியை கடாயில் சேர்த்து வதக்கி விடவும். மேலும் சிறிதளவு நறுக்கி வைத்துள்ள கொத்தமல்லி இலையை தூவி வைக்கோங்க. சரிங்களா? டேஸ்டான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடியாகி விட்டது. சரிங்களா? இதை நீங்களும் இப்போ குடும்பத்தாரும் சேர்ந்து குழந்தைங்களும் சேர்ந்து சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்டு மகிழ்ச்சியாருங்க. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? மறக்காமல் நம்ம கமெண்டில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, AKR7 குக்கி சேனலை. மற்றொரு வீடியோ உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நன்றி. பாய் பாய்.